ஹலோ ஆல் வணக்கம் அகேன். நானும் மாஸ்டர் இன்னொரு வீடியோக்காக வந்துட்டோம். ஆக்ஷன் முடிஞ்சுது. பட் ஆனாலும் அந்த பரபரப்புலேருந்து வெளியிலேயே வர முடியல. நேற்று ஃபுல்லாக லைவில் பார்த்த எஃபெக்டா இல்லை அதுக்கப்புறமா நிறைய கிரிக்கெட் அனாலிசிஸ் அதை பற்றி போய்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு தெரியல. ப்ராபப்ளி திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், வெட்ரன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் எந்த டீம்ஸும் அதிகமாக போகாமல் அவங்களோட பர்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அன்கேப்டு பிளேயர்ஸ், அதாவது இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் கேம் கூட விளையாடாமல் வெரி அன்கேப்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பட் எமர்ஜிங் டேலண்ட்ஸ் மேலே பெட் பண்ணியிருக்காங்க எல்லா டீமுமே. அதில் பிளேயர்ஸ்லி போட்டது நம்ம சிஎஸ்கே தான். ரொம்ப ஓவராக பெட் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்றதை அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம எல்லா டீம்ஸோட பிக்ஸையும் பற்றி நம்ம ஒரு ஓவராலாக பார்க்கலாம். வெல்கம் டு த ஷோ. கண்டிப்பா அதான் நம்ம பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க, நிறைய சப்போர்ட், நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அகைன் கீப் சப்போர்ட்டிங். ஓகே, அதே மாதிரி நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கணும்னாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ மூவிங் ஆன் மாஸ்டர், நேற்றே நம்ம சிஎஸ்கே பற்றி பேசணும். இப்போவுமே நம்ம சிஎஸ்கேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம சேனல் சிஎஸ்கே பற்றி பேசலாம்னா எப்படி? ஆமாம், டீட்டெயிலாக பேசிட்டோம். என்னைய பொறுத்தளவுக்கு வெட்டி கொடுக்குறேன்னா அகைன் த டிஎன்ஏ சேஞ்ச், ஓகேங்களா, யங் டேலண்ட்ஸ் விச் ஐ சி இட் இஸ் பாசிட்டிவ், ஓகேங்களா. இட் மே நாட் கிவ் ரிசல்ட்ஸ் இமீடியட்லி, பட் ஐ திங்க் கரெக்ட் டைரக்ஷனில் போகிறாங்க. ஐ வில் சே இட்ஸ் அ குட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் பிளேயர்ஸை படிக்கிறேன், அவங்களோட பேஸ் ப்ரைஸு அப்புறம் வின்னிங் பெட்டு ரெண்டு பேருக்குமே படிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்த்திக் சர்மா. அவர் அதாவது யங் டேலண்ட். அவர் பேஸ் ப்ரைஸ் 30 lakhs பட் வின்னிங் பெட் 14.20 crores, அன்கேப்டு பிளேயர். செகண்ட் பிரசாந்த் வீர், 30 lakhs அகெயின் அண்ட் வின்னிங் பெட் 14-20, அகெயின் அன்கேப்டு பிளேயர். இவங்க ரெண்டு பேரும் தான் ப்ராபப்ளி த டாக் ஆஃப் த டே அண்ட் டாக் ஆஃப் த வீக் அப்படின்னு நினைக்கிறேன். மூணாவது வெரி இன்ட்ரெஸ்டிங், கடைசியில் ராகுல் சஹரை எடுத்தாங்க. நம்ம பேசணும் இதர் ரவி பிஷ்னாய் யார் ராகுல் சஹரை எடுக்கணும்னு. 520 கொடுத்தாங்க, ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் மேட் ஹென்ரி, அதாவது நம்ம நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு பேக்கப் வேணும்னு சொல்லிட்டு, ஸோ பேஸ் ப்ரைஸில் எடுத்துட்டாங்க 2 crores. அகீல் ஹுசேன் பேசிக்கிட்டே இருந்தோம், அவர் கண்டிப்பாக வந்துடுவாருன்னு பேஸ் ப்ரைஸில் 2 crores எடுத்துட்டாங்க. மேத்யூ ஷாட் எடுத்திருக்காங்க, எதுக்கு அப்படின்றது தெரியல, பட் ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், பேஸ் ப்ரைஸில் எடுத்துட்டாங்க 1.5 crores. அப்புறம் ஜாக் ஃபவுல்கல்ஸ், அவரையுமே பேஸ் ப்ரைஸில் எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கடைசியில் எடுத்தாங்க 75 lakhsக்கு. ப்ராபபிளி அவர் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியல. மேபி மேட் ஹென்ரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா? மேட் ஹென்ரியே ரீப்ளேஸ்மெண்ட் தான் நேத்தன் எல்லிஸ்க்கு, பட் ஆனால் அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் சர்ஃபராஸ் கான், ஜஸ்டிஸ் லீக், அதாவது நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே சர்ஃபராஸ் கானை எடுத்திருக்காங்க. அப்புறம் அமன் கான், ஒரு யங் டேலண்ட் அன்கேப்டு பிளேயர். ஸோ 30 பேஸு, பட் ஆனால் 40க்கு எடுத்திருக்காங்க, விச் இஸ் வெரி ஃபேர். ஸோ ஓவரால் 9 players எடுத்திருக்காங்க. ஸோ உங்களோட ஒரு ஓவரால் வியூ மட்டும் கொடுங்க. நம்ம பிளேயிங் 11 பற்றிலாம் டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோ. இல்லை, அதுதான் நம்ம இது டீட்டெயிலாக பேசிட்டோம். நான் சொன்ன மாதிரி அதுதான், இட்ஸ் வெரி கிளியர், ஓகேங்களா. அவங்க ஸ்ட்ராட்டஜி கிளியராக உள்ள இது மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம், வேற எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா இவ்வளோ நாள், அதாவது லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் நமக்கு கரெக்டாக போகல. ஸோ வி நீட் யங் டேலண்ட்ஸ். அது கிளியராக அவங்க இது பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது எப்பயுமே அதுதான், நீங்கள் தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல, இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ஸ்ட்ராட்டஜி, ஸ்டிக் டு இட் அண்ட் தென் வி கேன் ரீவிசிட் இட் லேட்டர். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஆப்ஷன் இஸ் ஓகே, பட் அதோட ரிசல்ட்ஸ் மேட்ச் விளாட்றப்போ தான் தெரியும். சரி, நான் ஒரே ஒரு இதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தேன் கேட்கக்கூடாதுன்னு, பட் ஆனால் கேட்குறேன். நீங்கள் ஐம் நாட் ட்ரைங் டு புட் யூ ஆன் ஸ்பாட், ஜஸ்ட் ட்ரைங் டு கலெக்ட் யுவர் தாட்ஸ். இப்போ பிரசாந்த் வீர் தான் ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு 14.20 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அன்கேப்டு பிளேயர், ப்ராபப்ளி லைக் ஸ்மார்ட்டில் மட்டும்தான் விளையாடி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேயருக்கு 14.20 crores கொடுத்துருக்காங்க. ஜடேஜாவை ட்ரேட் பண்ணது 14 crores கொடுத்துருக்காங்க. எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு அப்படி நம்ம டைரக்டா நம்பர்ஸ் வச்சு பார்க்க முடியாது கரெக்டா. ஏன்னா சுச்சுவேஷனு, இது மினி ஆக்ஷனு, மற்ற டீம்ஸு. ஸோ அதனால இதையும் எனக்கு தெரிஞ்சு டைரக்டா கோரிலேட் பண்ணி பார்க்கறது கரெக்டான அனாலிசிஸாக இருக்கும்னு எனக்கு தோணல. ஓகே ஓகே, தட் பீயிங் செட், நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி பேசும்போது அதை பற்றி பேசுவோம். மூவிங் ஆன், டெல்லி கேபிட்டல்ஸ் போன வருஷம் நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருந்தாங்க, பட் ஆனால் காம்பினேஷன் அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த தடவை அந்த காம்பினேஷன் எல்லாமே பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு அன்கேப்டு பிளேயர் தான் அகெயின் அக்யூப் தார். இவருமே சிஎஸ்கேவோட ரேடாரில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பேஸ் ப்ரைஸ் 30 lakhs தான், வின்னிங் பெட் 8.40 crores. ஸோ இவர்
ஒரு நல்ல பவுலர், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து பவுலிங் வேணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து பத்தும் நிசாங்கா, எல்லாருமே ரொம்ப ஹையாக ரேட் பண்ணாங்க. இவர் வந்து மினிமம் 10 crores வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னே வந்து நிறைய சேனல்ஸில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ அவ்வளோ ஃபார்மில் இருக்கார் ஸ்ரீலங்கா. ஸோ பேஸ் ப்ரைஸ் 75, பட் ஆனால் வின்னிங் பெட் வந்து 4 crores தூக்குனாங்க. கைல் ஜேமிசன் ஆக்சிலரேட்டட் ரவுண்டில் பேஸ் ப்ரைஸ்க்கு 2 crores எடுத்தாங்க. லுங்கி சானி நிகிடி T20 ஸ்பெஷலிஸ்ட் பேஸ் ப்ரைஸில் 2 crores எடுத்திருக்காங்க. பென் டக்கெட், அதாவது வந்து இவரை மேலே பிளேயிங் லெவனில் இவருக்கு ஆப்ஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, பட் ஆனால் செம்ம எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். பென் டக்கெட் 2 crores பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. டேவிட் மில்லரும் சரியான ஸ்டீலு, அவரை வந்து ஒன் டவுன்லேயும் ஆட வைக்கலாம், இல்லை கடைசி ஃபினிஷர் ரோலும் கொடுக்கலாம். பேஸ் ப்ரைஸ்க்கு 2 crores எடுத்திருக்காங்க. அகெயின் பிருத்திவி ஷா வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டார் சாய்பாபாக்கு, அதனால் வந்து ஆக்சிலரேட்டட் ரவுண்டில் 75 lakhs பேஸ் ப்ரைஸ்க்கு வந்து பிருத்திவி ஷா எடுத்திருக்காங்க. சாஹில் பராக், இவரை வந்து ஆக்சுவலாக வந்து மேலே எப்படி வந்து கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்களெல்லாம் பற்றி பேசுகிறோமோ, ஐ சா இன் சீக்கி சீக்கா அண்ட் பிடாக் சேனல் அண்ட் அரட்டை ஸ்குவாட், ஆஷனா சேனல் எல்லாத்துலேயுமே பார்த்தேன். சாஹில் பராகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு சுபம் கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து எல்லாருமே, அதாவது வந்து 360 டிகிரி பிளேயர், கிளாஸ் பிளேயர், அண்ட் அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து பிளேயிங் லெவனில் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, பட் ஆனால் வந்து அந்த கேலிபர் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேலிபரை ஸ்கவுட் பண்ணி எடுத்ததுக்கு ஒரு பெரிய ஒரு இது. ஸோ 30 lakhs பேஸ் ப்ரைஸ்க்கே எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களோட டெல்லி கேபிட்டல்ஸோட இது தெரியும் உங்களுக்கு, அக்சர் பட்டேல் இருக்காரு. ஆமாம், ஐ திங்க் ஓரளவுக்கு அவங்களுக்கு அதான் பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து என்னோட ஓவரால் வியூ என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு டேவிட் மில்லரும் நிசாங்காவும் இட்ஸ் அ குட் பிக் ஃபார் தட் ரீசனபிள் ப்ரைஸ். எனக்கு பென் டக்கெட் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. நிஷாங்காவும் இருக்காரு, இவரையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அலைன்ட் ஆகலை. பட் மற்றபடி இந்த ரெண்டுமே வந்து குட் பிக்ஸ் நான் பார்க்குறேன் நான். ஓகே, மூவிங் ஆன் டு குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் ஹேட் அ வெரி வெரி குவைட் ஆக்ஷன். ஆஷிஷ் நெஹரா வந்திருந்துமே குவைட்டாக இருந்தது, சர்ப்ரைசிங் தான். நிறைய அவரை சொல்லி கூட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ அமைதியா ஆமாம். அண்ட் அவங்களோட ஃபார்முலா என்னன்னா, இந்த ஓவர்சீஸ் 4 பேர் ஆடணும், 5 பேர், அந்த காம்பினேஷன்லாம் இல்லை. 11 பேர் இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கிறோமா, ஆடலாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆடுற டீம் அவங்க. ஸோ அவங்க வந்து ஜேசன் ஹோல்டர் பேஸ் ப்ரைஸ் வந்து 2, பட் ஆனால் வின்னிங் பெட் வந்து 7. டாம் பேட்டன், அதாவது வந்து அவர் வந்து ஓப்பனர், பட் ஆனால் வந்து ஓப்பனிங் ஸ்லாட் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ பேஸ் ப்ரைஸ்லேயே வந்து 2 crores எடுத்திருக்காங்க. அசோக் சர்மா அன்கேப்டு பிளேயர் 90 lakhs எடுத்திருக்காங்க. லூக் வுட், இவரையுமே வந்து ஹையாக ரேட் பண்ணாங்க. லூக் வுட் வந்து பயங்கரமான, இப்போ வந்து பயங்கர ஃபார்மில் இருக்கார். 2 பக்கமும் ஸ்விங் பண்ணுற பவுலர், T20 ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 75 lakhs பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்தது, ஸ்டீல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிருத்திவிராஜ் யாரா, இவர் வந்து லைக் இவருமே வந்து ஒரு நல்ல யங், அதாவது எல்லா டீம்ஸுமே முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா, தே ஹவ் ட்ரஸ்டட் தேர் ஸ்கவுட்ஸ். ஸோ அவங்க ஸ்கவுட்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு பிக் ப்ரைஸ் அவங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மீதியை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் ட்ரஸ்டிங் பிருத்திவிராஜ் யாரா. ஸோ அவரையுமே வந்து ஒரு நல்ல டேலண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இவங்களுக்கு ஆல்ரெடியே வந்து ஒரு நல்ல டீம் தான் இருந்துச்சு. ஆடிங் ஜேசன், எனக்கு தெரிஞ்சு ஜேசன் ஹோல்டர் வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் பிக். ஏன்னா அவங்களுக்கு ரஷித் கான் இருக்காரு இல்லைங்களா, ரஷித் கானுக்கு அதாவது ரஷித் கான், கிளென் பிலிப்ஸ், ஓகேங்களா, 2 பேருமே ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டர். அவங்களுக்கு கீ மிஸ்ஸிங் பீஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அகைன் நமக்கு ரொம்ப இடத்துல தேவைப்படாது, ஆனால் இட் கிவ்ஸ் தட் வெரைட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணது வந்து ஐ திங்க் தட் இஸ் எனஃப் ஃபார் ஜிடி. ஓகே, அதாவது எனக்குமே வந்து ஜிடி வந்து ஐ திங்க் இது எல்லாமே வந்து அவங்களோட இன்னும் வந்து மெருகேற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே தவிர, அவங்க வந்து ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுன்ற டீம் இதில் வந்து இல்லை. ஸோ மூவிங் ஆன், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பெரிய பர்ஸோட வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆப்ஷன். லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் வந்து பிளேயர்ஸை மட்டும் படிக்கிறேன். முக்கியமான பிளேயர்ஸ்க்கு மட்டும் வின்னிங் பெட் என்னன்னு படிக்கிறேன். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு கேமரூன் கிரீன் 25.20, மதீஷா பத்திரானா 18 crores, முஸ்தபிசூர் ரஹ்மான் 920. எப்பா பத்திரானாவையும் 18க்கு எடுத்து முஸ்தபிசூர் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தேஜஸ்வி சிங் 3 crores பேஸ் ப்ரைஸ். ரச்சின் ரவீந்திரா எடுத்து வச்சிருக்காங்க 2 crores பேஸ் ப்ரைஸ். ஃபின்னால், அதாவது ஓப்பனர்ஸ் பாருங்க, ரச்சின் ரவீந்திரா, ஃபின்னாலன், டிம் சைஃபர்ட். எத்தனை பேர்ப்பா வேணும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் தீப், அவரையும் வந்து பேஸ் ப்ரைஸ்க்கு ஒரு இது எடுத்து வச்சுருக்காங்க. ராகுல் திரிபாதி, அவரையுமே 75 lakhs எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம்
அன்கேப்டு பிளேயர்ஸ் 4 பேர். அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பிரசாந்த் சோலங்கி கொஞ்சம் ஹையாக ரேட் பண்ணாங்க. கார்த்திக் தியாகி முன்னாடியே கொஞ்சம் விளையாடி இருக்காரு ஐபிஎல்ல. ஆமா ஆமா. ஸோ சர்தாக் ரஞ்சன் இவங்க எல்லாரையுமே வந்து பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து தே டிட் வெரி வெல் இன் தி ஆக்ஷன். பட் 11 பேர் தான் விளையாட முடியும். அதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பவுலர்ஸ் வேணும், ப்ராப்பராக பேட்ஸ்மேன் வேணும், ப்ராப்பராக வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வேணும். கேகேஆரோட ஆக்ஷன்லாம் எல்லாமே வந்து செமையாக தான் இருக்குது. இத்தனை பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து பிளேயிங் லெவனில் 11 பேர் தான் விளையாட முடியும். அதனால தான் அதுக்கு பேர் பிளேயிங் லெவனு. அப்புறம் அதில் வந்து பேட்ஸ்மேன் விளையாடணும், ஆல்ரவுண்டர் விளையாடணும், டெத் பவுலர்ஸ் விளையாடணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு ஐடியாவே இல்லை. இல்ல இது எப்படி இருக்குன்னா, எனக்கு கிடைக்குதுன்றக்காண்டி எல்லாத்தையும் பைக்குள்ள அள்ளி போடு சொல்லி அள்ளி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவியல் தெரியுமா மாஸ்டர்? அவியல் அது மாதிரி ஆச்சு. கடிக்கிரியும் போட்டு நல்லா தான் இருக்கும். ஐ திங்க் அது காரணம் என்னன்னா, கேமரூன் கிரீனுக்கு வந்து அவங்க வந்து எப்படி 30+ வச்சிருந்திருப்பாங்க. அங்க கொஞ்சம் சேவ் பண்ணிட்டனால வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களால நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட முடிஞ்சது. ஆமாம். அதுக்கு அடுத்து மூவிங் ஆன் டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஐ திங்க் தே ஹேட் அ வெரி வெரி குட் ஆப்ஷன். எனக்கு வந்து ஜாஷ் இங்கிலீஷை வந்து அவங்க ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 4 மேட்ச் தான் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்ஜெக்டிவ் டு கரெக்ஷன். அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாரான்னு எனக்கு தெரியல. இல்ல பண்ணலன்றதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, பேஸ் ப்ரைஸ் 2. பட் ஆனால் வின்னிங் பெட் வந்து 860 கொடுத்து எடுத்திருக்காங்க. முகுல் சௌத்ரி. ஸோ இவர் வந்து 30-260 கொடுத்து எடுத்திருக்காங்க. அக்ஷத் ரகுவன்ஷி 30-220 கொடுத்து எடுத்திருக்காங்க. 2 பேருமே முகுல் சௌத்ரியும் சரி அக்ஷத் ரகுவன்ஷியும் சரி அன்கேப்டு பிளேயர்ஸ். ஆண்ட்ரே நோக்கியா பேஸ் ப்ரைஸ் 2, வனிந்து அசராங்கா பேஸ் ப்ரைஸ் 2 எடுத்துட்டாங்க. அதான் இல்ல அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஸ்மார்ட் பிக் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னாய் இப்ப இல்ல, கரெக்டா? பிஸ்னாய்க்கு பதிலா அவரும் வந்துட்டு ஹி இஸ் மோர் ஆஃப் ஆல்ரவுண்டர் மாதிரி வேற. அதனால எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஸ்மார்ட் பிக்கா நான் பாக்குறேன். அப்புறம் நமன் திவாரி 30. ஆனால் வந்து வின்னிங் பெட் வந்து 1 crore எடுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இங்கிலீஷை தவிர பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரே நோக்கியா, வனிந்து அசராங்க எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ்க்கு பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் ஹாஸ் பீன் த ட்ரெண்ட் ஃபார் எவ்ரி டீம். அதுக்கடுத்து நம்ம பங்காளிஸ் மும்பை வெறும் 2 crore வந்தாங்க. கேமரூன் கிரீனுக்கு வந்து கையை வந்து அவர் தான் ஆரம்பித்து தூக்கி வச்சு சொல்லி. ஸோ ஆனால் வந்து இந்த குவிண்டன் அவங்களுக்கு தேவை வந்து ஒரே ஒரு ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை. அது ஓப்பனராக இருந்தால் ரொம்ப நல்லது. ரயன் ரிக்கில்டனுக்கு வந்து ஒரு பேக்கப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் நான் படித்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெறும் 2 crore தான் வந்திருக்காங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வேணுன்ற பிளேயரை உங்களால் வந்து வேணான்ற மாதிரி பண்ண வைக்க முடியும். ஆனால் அது யாருமே பண்ணலை. அதனால 1 கோடிக்கு குவிண்டன் டிகாக் அழகாக எடுத்துட்டு சும்மா உட்காந்துருந்தாங்க. இல்ல டிகாக்கு வந்து என்ன சொல்ற அவங்களுக்கு பெரிய இது. ஏன்னா நீங்க வந்து என்ன சொன்னீங்க, இவர் ரிக்கில்டனுக்கு பேக்கப்பா பாக்குறீங்க. மேபி டிகாக் will become the primary ஆமா ரிக்கில்டன் will become the backup னு நினைக்கிறேன். that's a smart pick. of course அவரோட ஃபார்ம் குறையுது, பட் இட்ஸ் ஓகே ஃபார் ஐபிஎல். எனக்கு தெரிஞ்சு he'll still perform. that's a good. அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் மென்ஷன் வந்து சொல்லணும்னா டனீஷ் மலவார். அதாவது வந்து எல்லாருமே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரவி சாஸ்திரி, ஹர்ஷா போக்லே எல்லாருமே வந்து சொன்னாங்க எப்போவுமே ஒரு ஸ்கவுட் இருந்துச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்பர் 1 ரேங்க் கொடுப்போம். அது ஏன் அப்படிங்கிறது வந்து அவங்க டனீஷ் மல்வார் அப்படின்ற ஒரு அன்கேப்டு பிளேயரை ரா டேலண்ட்டை எப்படி அவங்க போய் ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியலன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த கிட்ட பற்றி தெரியல. பட் ஐ திங்க் அதனால தான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. நாங்களும் இப்போ ஆரம்பிச்சிட்டோம்ல, நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஐ திங்க் அவங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அவங்களோட இதை முடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனலிஸ்ட் லாஸ்ட் டைம். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் சென்னை வந்து கூப்பர் கான்லே. ஸோ வந்து 3 crore எடுத்திருக்காங்க. பென் வாரிஷ், அதாவது வந்து ஒரு பவுலிங் அட்டாக்கையும் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு இருக்காங்க. 440, அதாவது 4 crore 40K. அப்புறம் மீதி 2 பேர் வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ். விஷால் நிஷாத் அது வந்து 30. அப்புறம் வந்து பிரவீன் டூபே. ஸ்ரேயாஸ் ஐயரும் ரிக்கி பாயிண்டிங்கும் வந்து எந்த டீமுக்கெல்லாம் மூவ் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் பிரவீன் டூபே இருப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அவங்க 2 பேரோட வந்து ஒரு ஆஸ்தான செல்ல பிள்ளையாம் பிரவீன் டூபே. ஸோ அதனால வந்து பிரவீன் டூபே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்லேயும் அவங்க 2 பேரும் இருக்கும்போது இருந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கேகேஆரில் இருக்கும்போது அவர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ்லேயும் வந்து எடுத்திருக்காங்க.
ஸோ அவரும் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் தான். பட் தே ஆர் ஃபைண்டிங் இட் லைக், அதாவது எல்லா டீமுமே இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை வந்து க்ரூம் பண்ணுறாங்க. ஆமா ஆமா, இல்ல அதான் இப்ப இவங்களுக்கு வந்து அதான் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், என்சன் இருக்காங்க ஆல்ரெடி, ஓகேங்களா. ஆமாம் கூப்பர் ஆமாம் ஆமாம் கான்லே ஆமாம் கண்டிப்பா தேவைன்றது எனக்கு தெரியல. பட் ஓகே, இட்ஸ் ம் குட் அடிஷன் டு ஹேவ். அப்படிதான் பாக்குறேன். ஆமாம். ஸோ அதுக்கு அடுத்து மூவிங் ஆன் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆல்ரெடி அவங்க இந்த ட்ரேடெல்லாம் பண்ணி ரவீந்திர ஜடேஜாவெல்லாம் உள்ளே வச்சு நல்ல டீமாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ரவி பிஷ்னாய் வந்து 720க்கு எடுத்திருக்காங்க, ஆடம் மில்னே 240, ரவி சிங் 95, சுஷாந்த் மிஸ்ரா, இது எல்லாமே அன்கேப்டு பிளேயர்ஸ் தான். விக்னேஷ் புதூர் 30, எல்லாமே அன்கேப்டு பிளேயர்ஸில். எத்தனை அன்கேப்டு பிளேயர் தெரியுமா? 1 2 3 4 5 6 அன்கேப்டு பிளேயர்ஸ். 9 பிளேயரை எடுத்திருக்காங்க, அதில் 6 அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இல்ல அதான் அவங்களுக்கு வேற தேவையில்லை சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் தான் இல்ல, ஓகேங்களா. ரிலேட்டிவ் அதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா. வேற ஒன்றும் தேவையில்லையே. அஃப்கோர்ஸ் ஜட்டு வந்து ஆல்ரவுண்டர் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா வேற அவ்வளவுதானே. இந்த ஒரு பொசிஷன்னா கரெக்டா பிஸ்னாய் கிடைச்சிட்டாங்க. ஐ திங்க் மத்த எல்லாமே வந்து அதான் அதுல இருந்து யாராவது நல்ல டேலண்ட் வந்துச்சுன்னா ஃபியூச்சருக்கு க்ரோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், அவ்வளவுதான். ம். அதுக்கு அடுத்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அவங்களுக்கும் வந்து எல்லாமே பிளேயிங் லெவனே அவங்க கிட்ட வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் வந்து பேக்கப்புக்காக மட்டும்தான் வந்து ஆப்ஷன் அப்படி வந்தாங்க. மட்டும் இல்ல சார், ஸ்மார்ட் பிக் பண்ணிட்டாங்க. ஆமாம், வெங்கடேஷ் ஐயர், அதாவது 2024 வந்து 23 crores வரைக்கும் வெங்கடேஷ் ஐயரை வந்து இது பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து நான் கிரிக் பஸ்ஸில் வந்து படித்தேன். வெங்கடேஷ் ஐயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேப்டன் சாய்ஸ் பிஃபோர் ரஜத் படிடார் இன் 2024. ஸோ வெங்கடேஷ் ஐயரை வந்து 23 வரைக்கும் போய் லாஸ்ட் டைம் கிடைக்கலன்னு உடனே தான் ரஜத் படிடார் பிகம் அ ஃப்ரண்ட் லைன் ஃபார் த கேப்டன் ஆனா உங்களுக்கு இன் அவர் கண்டிப்பா 2020. தேவைன்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபிக்கு இப்போ கண்டிப்பா தேவைங்கிற இல்லை, எனக்கு. வெங்கடேஷ் ஐயர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா, தேவ்தத் படிக்கல் ஒன் டவுன் போன தடவை ஆடினாரு, பட் ஆனால் இன்ஜுரி ஆயிட்டாரு. இப்போ வந்து ரஜத் படிடார் வந்து ஒன் டவுனுக்கு அடுத்து 4ல் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஹீ கேன் பி அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் போத் ஆஃப் தெம். ரீப்ளேஸ்மெண்ட்ல யாராவது பேக்கப். ரெண்டு பேருக்குமே. ஆமாம், ஏன்னா வந்து ரஜத் படிடார் மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்டைல் தான் அவருக்கு, ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவார். அண்ட் சேம் டீம் ஓகே, மத்திய பிரதேஷ்லேருந்து தான் வராரு. ஸோ எய்தர் ஹீ கேன் ரீப்ளேஸ் தேவ்தத் படிக்கல் ஆர் ரஜத் படிடார் இன் கேஸ் ஆஃப் இன்ஜுரி. பட் ஜேக்கப் டஃபி வந்து ஸ்டீல் சார். ஆமாம், ஜேக்கப் டஃபி வந்து ஏதோ நம்பர் 2 T20 சார் நான் T20 சிஎஸ்கே பவுலர் தூக்குவாங்கன்னு சொல்லி கையே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரிதான் இருந்தேன் நானு. கடைசி வரைக்கும் தூக்கவே இல்லையே. ஐ திங்க் தட்ஸ் அ ஆமாம், ஸ்டீல். அதே மாதிரி மங்கேஷ் யாதவ் அன்கேப்டு பிளேயர், ஹீ இஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் யாஷ் தயால். அண்ட் தினேஷ் கார்த்திக் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து மங்கேஷ் யாதவ் அன்கேப்டு பிளேயருக்கு நாங்கள் வந்து எனஃப் ரிசோர்ஸ் வச்சுருந்தோம், அண்ட் அவரை வந்து நாங்கள் கம்மியான விலைக்கே வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். விச் அகெயின் ஷோஸ் தேர் ட்ரஸ்ட் இன் லைக் அன்கேப்டு பிளேயர். அண்ட் கரெக்ட். மங்கேஷ் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் யாஷ் தயால். அண்ட் டு பி வெரி ஃப்ரங்க், ஹீ இஸ் பிளேயிங் அண்டர் ரஜத் படிடார் கேப்டன்சி இன் மத்திய பிரதேஷ். ஓகே, ஆல் அலைன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஜார்டன் காக்ஸ். ஸோ ஹீ கேன் பி அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஃபில் சால்ட் இன் த ஓப்பனிங் ஸ்லாட், ஆர் ஹீ கேன் பி அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிம் டேவிட். சார் நிறைய இருக்கு சார், அவங்க எல்லாம் விட்டுருங்க. வேற அடுத்து போங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரே பேசுறோமா? இல்ல இல்ல. ஆமாம், ஒரே ஒரு அன்கேப்டு பிளேயர் பற்றி மட்டும் சொல்லிடுறேன். பிஹான் மல்ஹோத்ரா. ஆர்சிபி திங்க் டேங்க் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, பிஹான் மல்ஹோத்ரா கேன் பி அ ஃபியூச்சர் விராட் கோலி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இஸ் கரண்ட்லி லீடிங் ரன் ஸ்கோரர் இன் லாஸ்ட் அண்டர் 19 வேர்ல்ட் கப் டீம் இன் இந்தியன் டீம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். காவ்யா மாறன் வந்து சிஎஸ்கேக்கு விலை ஏற்றி விட்டு 10 பேரை வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனால் வந்து இதில் வந்து சரியான பிக்கு, சரியான மாஸ்டர் மைண்டு அப்படின்னு சொன்னது வந்து என்னன்னா, சலீல் அரோரா. அதாவது வந்து அன்கேப்டு பிளேயர், பேஸ் ப்ரைஸ் வந்து 30, வின்னிங் பிட் வந்து 150. பட் ஆனால் சலீல் அரோராக்கு முன்னாடி நம்ம வந்து கார்த்திக் இதை வந்து எடுத்தோம் தெரியுமா, நம்ம சிஎஸ்கே, அதாவது 14 இதுக்கு கார்த்திக் சர்மா. ரெண்டு பேருமே எக்ஸாக்டாக ஒரே மாதிரி பிளேயர்ஸு. சலீல் அரோரா வந்து விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். என்ன வந்து பிரேக் பண்ணாங்கன்னா, தே வெண்ட் ஃபார் கார்த்திக் ஆரியன். அவங்கள விலையேற்றி விட்டுட்டு 14-20 விட்டுட்டு சலீல் அரோரா கிட்டேயே வந்து சிஎஸ்கேவால் வர முடியாத மாதிரி வெறும் 150க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸ்ட்ராட்டஜி தான் சார். ஸோ இது இல்லாமல் வந்து இவங்க டீமில் வந்து லியம் லிவிங்ஸ்டன் 13. பட் ஆனால் வந்து அது எதுக்கு எனக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்து டூ எனக்கு தெரியல. நம்ம காஸ்ட்லி அதுக்கப்புறம் அப்படிங்கிற பேசுவோம். மாதிரி இருக்கு. ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு ஆமாம், நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து மேலே அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக லியம் லிவிங்ஸ்டன் தேவையே இல்லை. அதுதான் என்னோட இது. லியம் லிவிங்ஸ்டன் வந்து தேவை தான், பட் ஆனால் இவங்களுக்கு ஆக்சுவலாக தேவையே இல்லை.
அதுக்கப்புறம் பவுலிங் பற்றி தான் வந்து வெறும் எனக்கு வந்து பேட் கமின்ஸ் நினச்சா பாவமாக இருக்குது, எல்லாம் சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அவர் எப்படி பவுலிங் அட்டாக்கு போட போகிறாரோ அப்படின்னு. சம் பண்ணணும்னா வந்து எப்படி இருந்துச்சுன்னா, திஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் இவங்க எடுத்திருக்கிறது வந்து 300 அடிப்பாங்க, 340 ஆனால் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஓவரால் இதுதான் வந்து நம்மளோட ஆக்ஷன். சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டீம் நெயில்டு அன்கேப்டு பிளேயர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி டீம் ஸ்பெண்ட் லாட் ஆன் தேர் ஸ்கவுட். ஸோ அவங்க ஸ்கவுட்டை வந்து ரொம்ப வந்து இது பண்ணி ஒவ்வொரு பிளேயரையும் வந்து அவங்க அவங்க அந்த ஒவ்வொரு பிளேயருக்காக அவங்க வந்து பர்ஸை ரீடைன் பண்ணி முதல் 2 ரவுண்ட் 3 ரவுண்டில் ஏன் அப்படின்றது வச்சுட்டே இருந்தாங்க ரவுண்டு போட்டோன்னு சொல்லி. அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இன் அ வே இட்ஸ் இஸ் வெரி குட். பட் ஆனால் வந்து சொன்ன மாதிரி எல்லாருமே தே ஆர் ட்ரைங் டு இன்வெஸ்ட் ஆன் ஃபியூச்சர். வில் தே ஹாவ் அ சாம்பியன்ஷிப் டீம் ஆன் 2026 இஸ் த வெரி பிக் கொஸ்டின் மார்க். பட் அதுக்கு நம்ம வந்து பிளேயிங் லெவனை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அது பண்ணலாம். இல்ல அதான் அஸ் அன் இந்தியன் ஃபேனா நான் பார்த்தேன்னா இட் இஸ் ரியலி ரியலி குட். ஏன்னா இப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இப்பயே வந்து பேஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். இன்னொரு ரீசன் வந்து எல்லாரும் போன காரணம்னா இட்ஸ் மினி ஆக்ஷன் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு செட்டில் தான், ஒன்லி ஃபியூ டீம்ஸ்க்கு தான் நிறைய பொசிஷன்ஸ் இருந்தது. அதனால வந்து தே ஹேவ் த பர்ஸ், ஸோ தே வாண்டட் டு ஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இந்தியன் டீமுக்கு கண்டிப்பா இது வந்து பாசிட்டிவ் சைன். டெஃபினெட்லி. ஸோ எக்ஸைட்டிங் டைம்ஸ். நம்ம வந்து அடுத்து வந்து டீம் வைஸ் பிளேயிங் லெவனையும் வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஐ திங்க் வி வில் ப்ரிடிக்ட் 2026 வந்து யாரெல்லாம் வந்து பிளே ஆஃப்ஸ் போவா, அந்த 4 டீம் யார் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டீமு இந்த ஆக்ஷனு உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சா, இல்லை வந்து எந்த டீம் பெட்டராக பண்ணியிருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சம பண்ணுமா மாஸ்டர்? இல்ல, we are good, we are good. I think we have done thorough analysis. Again நாம சொல்றதுதான், கமெண்ட்ஸ்ல போடுங்க. இண்டிவிஜுவல் டீம்ஸ்க்கு நீங்க ஏதாவது வந்து பிளேயிங் லெவனோ இல்லை வந்து அவங்க ஏதாவது பிளேயர்ஸை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போடுங்க, நம்ம அதை எடுத்து ரிவ்யூ பண்ணலாம். ஆமாம், டெஃபினட்டாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு. உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.